சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அதாவது சக்தி பீடங்கள் 51 இருக்குது. ஸோ இதே ஸ்ரீசைலத்தில் ஐயாவுடைய பக்கத்தில் அவங்க 2 பேரும் எப்போ ஒன்றுன்றது எல்லாருக்குமே தெரியும். அம்மாவை தாண்டி தான் ஐயா இருப்பார். ஸோ என்ன காரணம் அப்படின்னா அதாவது இந்த அம்மாவுடைய பேர் பிரம்மராம்பிகை. சக்தி பீடம் இங்கேயே இருக்குது. பக்கத்தில் சிவன் இருப்பார், இந்த பக்கம் வந்து பிரம்மராம்பிகை அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா தொண்டை பகுதி விழுந்த இடம். அதனால தான் அந்த ஒவ்வொரு ஜோதிர்லிங்கமான ஒவ்வொரு இடத்துக்கும் சிவபெருமானே நேரில் வந்து அதுக்கெல்லாம் வந்து பூஜித்து பக்கத்திலேயே வந்து அவர் வந்து அந்த ஜோதிர்லிங்க வடிவத்தில் அமர்ந்திருக்கார். அதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம். இங்கே பார்த்தீங்களா, தங்க கலசம், தங்க கோபுரம். இது வந்து என்னன்னா அம்மாவின் தொண்டை பகுதி, அதாவது பிரம்மராம்பிகை அம்மாவுடைய தொண்டை பகுதி விழுந்த இடம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்கள் தெரியும் எல்லாருக்கும், அரசர். அவர் வந்து அம்மனுடைய பக்தர். அம்மன் மேலே இங்கே வந்த உடனே அம்மன் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், ஐயா சிவபெருமானையும் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் மனம் மயங்கி மனம் உருகி தவத்தில் ஆழ்ந்தபோது அதில் மனம் உருகி சந்தோஷப்பட்டு நிலை கொண்டு சிவாஜி அவர்களுக்கு காட்சி கொடுத்து அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா உனக்கு? மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்களுக்கு தங்க வாழ் பரிசாக கொடுத்த இடம். அந்த வாழ் இன்று வரை அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம என்னென்னமோ சொல்கிறோம், 20ஆம் நூற்றாண்டை பற்றியெல்லாம் பெருசாகவே பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இந்த ஆலயம் எப்போ தெரியுங்களா? 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வந்து நாங்கள் சொல்லலை, கல்வெட்டில் சான்றுகளாக இன்று வரை உள்ளது. மிக மிக பழமையான கோவில். ஆமாம், ரொம்ப பழமையான கோவிலில், அதுவும் 2ஆம் நூற்றாண்டில் கட்டின கோவில் ஆலயம் அப்படின்னா இதோ இந்த ஆலயம்தான். நீங்கள் வந்து சந்தேகத்துக்கு கல்வெட்டுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பார்த்து. பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தினுடைய மதிர்ச்சுவரில் உங்களுக்கு என்ன தெரியுது? யானைகள், படை வீரர்கள், இறைவனுடைய சிலைகள், அதனுடைய அந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கம், நாகத்தினுடைய படங்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து இவ்வளோ பெரிய மதிர்ச்சுவர் எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா 1677ஆவது ஆண்டு மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இது வந்து வடக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு. அவர் கட்டின கோபுரம் தான் இது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் கோவிலுக்கு வர்றோம், சாமி கும்பிடுறோம், போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் இதை பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வந்து லதா வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இவ்வளவும் நம்மளுக்காக தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க மூலமாக நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இப்போவும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. வடபுறம் நோக்கிய கோபுரம், அது மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்கள் கட்டியது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயநகர பேரரசர் 1ஆம் ஹரிஹரன் காலத்தில் இந்த கோவிலில் புது நவீன சேர்த்தல்களும் சேர்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்ரீசைலம் வந்து மகாபாரதத்திலையும் புராணத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காந்த கண்ட புராணத்தில் சிலை கண்டம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. இங்கே இருக்கிற சிலைங்களை எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும் இது எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படின்னு. அங்கே பாருங்களேன், நேராக சிவாஜி கோபுரம் அப்படின்னு அந்த கோபுரத்துக்கு வந்து போர்டே போட்டு வச்சுருக்குறாங்க. அதாவது 7ஆம் 9ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழ் நாயன்மார்கள் இந்த ஆலயத்தை பற்றி பாடியிருக்காங்க. ஜெகத்குரு ஆதிசங்கரர் வந்து சிவானந்த லஹரி அப்படின்ற சமஸ்கிருத நூலை இந்த ஆலயத்தில் வைத்து எழுதியதாக கூறப்படுகிறது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதான் க்ளோஸ்அப்பில் பார்க்குறது. பார்த்தீங்களா,
குதிரைப்படை, யானைப்படை, ஒட்டகங்கள், பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த மதில்கள்லேயே வந்து அந்த காலத்துலேயே அவ்வளோ உணர்ச்சி, அதாவது பக்தி பரவசத்தோடு வந்து செதுக்கி இருக்காங்க. இந்த கோவிலுடைய சுவர் பார்த்திங்கன்னா சுற்றியும் எத்தனை அடி உயரம் தெரியுங்களா? அதாவது கிட்டத்தட்ட வந்து 20 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கோவிலை சுற்றியுமே வந்து 2121 அடி நீளமுடைய கோட்டை சுவர் மாதிரி இந்த கோவிலினுடைய திருச்சுற்று மதில்கள் இருக்குது. இந்த மதில் சுவர் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஏராளமான 4 பக்கமுமே இதே மாதிரி சிலைகளை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா, அங்கே தங்கத்தாலான ஒரு கோபுரம் தெரியுது இல்லையா? அங்கே காமிச்சது வேற, ஆனால் இங்கே காமிக்கிறது ஐயா சிவபெருமான் ஜோதிர்லிங்க வடிவில் இருக்கிற மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம் இருக்கிற அந்த இடமான தங்க கோபுரம். அது பார்த்துக்கிட்டிங்களா? ஓம் நம சிவாய. இந்த ஆலயத்துக்கு 4 திசையிலும் 4 கோபுரங்கள் இருக்குது. அதாவது மேற்கு கோபுரம் வந்து கிருஷ்ணராய கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு கோபுரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்களால் கட்டப்பட்ட கோபுரம். இந்த ஆலயத்துக்கு 4 திசையிலுமே வந்து 4 வித கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த கோபுரம் வந்து கிருஷ்ணராய கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வடக்கு திசை பார்த்த இந்த கோபுரம் வந்து மராட்டிய மன்னன், அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மேற்கு கோபுரம் வந்து இந்த ஆலய நிர்வாகத்தினரால் 1677ஆம் வருடம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேற்கு புறம் இருக்கிற கோபுரத்தோட பேர் என்ன தெரியுமா? பிரம்மானந்த ராய கோபுரம். அதாவது இது வந்து 1966 ஆலய நிர்வாகத்தால் கட்டப்பட்டது. உள்ளங்க நீங்கள் தங்க கோபுரம் பார்த்தீங்கல்ல, அந்த கோபுரம் வந்து அந்த தங்க கலசம், அந்த கோபுரம் வந்து யார் கட்டப்பட்டது அப்படின்னா காக்கத்திய மன்னரான அவருடைய சகோதரியான மயிலம்மாள் அப்படின்றவங்க தான் அந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க.